கூடி வரும் சொல்லுவாங்க. நல்ல நண்பர்கள் கூடி வரத்துக்கும் நேரம் வரணும் போல இருக்கு. அதான் சென்ட்ரல் ஸ்டுடியோல நம்ம எம்எஸ்வி சார் வேலை பார்க்கும்போது கவியரசர் கண்ணதாசனும் இன்னொரு மெல்லிசை மன்னர் ராமூர்த்தி அவர்களும் இவருக்கு நண்பர்களாகியிருக்காங்க. ஜுவல்லரி ஸ்பான்சர் பை தாராஸ். புரட்சி தலைவர் ஒரு மேத மட்டும் இல்ல, பொன்மனச்செம்மலும் கூட. ஜெனோவா படத்துல புரட்சி தலைவர் நம்ம எம்எஸ்வி சாருக்கு வாய்ப்பு கொடுத்த அனுபவத்தை கேட்கும் போது பொன்மனச்செம்மலுடைய பெரிய மனசு நமக்கு நல்லாவே புரியுது. வாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா வாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா என் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா பாலை போல் சிரிப்பு இருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு ஆளழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா இந்த ஏழைகளுக்கு என்ன வேணும் சொல்லையா தந்தான தந்தன தன்னே தரதன தார தன்னே தரதன தானே தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா. ஜெனோவாங்கிற படத்துக்கு நான் மியூசிக் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சது. அதுக்கு நான் போய் பண்ண போது பல பாட்டுகள் பண்ணோம். அப்போது இபி ஈப்பச்சன் ஒரு ப்ரொடியூசர். அங்கே வந்து அவர் வந்து 4 நாள் கம்போசிங் போது சுப்ராம் சார்ட்ட வேலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 4 நாள் ராத்திரி போய் கம்போசிங் உட்காந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில் நியூட்டன் ஷூட்டில் ரெக்கார்டிங். அப்போ தான் ஃபஸ்ட்டு படம் ஜெனோவா தனியாக நான் ஆரம்பித்தேன். என்னை போட்டாங்க, ராமூர்த்திலாம் கூட இருந்தார். அப்போது ஃபோனில் கேட்குறாரு, நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுருக்கேன் வரையா எம்ஜிஆரை கேட்குறாரு. இபி வச்சர் எம்ஜிஆர் சொன்னார், யார் மியூசிக்குன்னு கேட்டார். அது விஸ்வநாதன் ஒரு பையன், யார் அந்த எடுபடியாக ஆஃபீஸ் பாய் அவன் தான், நான் வரமாட்டேன் அவனை வாங்கிருங்க அப்படின்னாரு. அப்புறம் எவ்வளோ சொல்லி பார்த்தா நாங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். இல்லை நாளைக்கு ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவன் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்கான், நான் அவனை வச்சு தான் எடுப்பேன். இல்லை அவன் நல்லா இருக்காது, வேறு ஆளை போட்டால் தான் நான் நடிப்பேன்னாரு. நீங்கள் நடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவன் தான் என் படத்துக்கு மியூசிக்கில் போட்டு அடுத்த நாள் நியூட்டன் ஸ்டுடியோவில் ஒரு 4 பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் ரெக்கார்டிங் ஆடிச்சு 2 நாள் பொறுத்து கேட்டிருக்காரு. ஆயிடுச்சு, நடிக்கிறீங்க காட்சிட்டு கொடுக்கணும். இல்லை நான் பாட்டு கேட்கணும், நல்லா தான் நடிப்பேன். அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் வரதுக்கு போது பாட்டை கேட்டிருக்காரு. ராணி ஆனந்தம் தானே வாழும் லாபம் ராணி வாலிப காலமே தேனாகுமே வாலிப காலமே தேனாகுமே நாமே ஜீவசுகம் உல்லாசம் தேடும் நேரமே போற்றிடும் கவி போலவே புதுமை தரும் காரோகமே நாமே ஜீவசுகம்
உல்லாசம் தேடும் நேரமே. அப்போ நான் ஜிகே வெங்கடேஷ் எல்லோரும் ஒரு 11 ரூபா வாடகை இந்த மெட்ராஸில் அரஞ்சாம்புரி தெருவில் மொட்டை மாடியில் ஓலக்குடிசியில் குடிந்துட்டு இருக்கோம். இந்த பாட்டு கேட்ட உடனே நேராக வந்துட்டார். இடம் தேடி பிடிச்சி என்னை கட்டி பிடிச்சிட்டு, விஷ்ணுவாதா நான் தப்பாக சொல்லிட்டேன், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் நீ பாட்டுகள்லாம், இனிமேல் வந்து நான் தான் ஆய்ப்படாத நீ தான் மியூசிக் அந்த படங்களுக்கெல்லாம்னு சொல்லி அப்படி ராமூர்த்தி எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. அவர் வந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சார் என் கூட சேர்ந்து. அப்படியே அப்புறம் தனித்தனியாக நாங்கள் பண்ணணும் ஒரு ஆசை வந்ததுனால பிரிஞ்சோம். வேறு ஒன்றும் மனசு ஒன்றும் அதிருப்தியில் கோவத்தோட ஒன்றும் பிரியலை, விரோதமாகவும் பிரியலை. அவரும் செய்யணும் தனியாக, நானும் செய்யணும் தனியாக. அவரும் நிறையா செஞ்சுருக்காரு, நானும் செஞ்சிட்ருக்கேன். என் அன்புடைய ரசிக பெருமக்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்எஸ்வி அவர்கள் என் உடன்பிறவா சகோதரர். அதை தவிர தாய் சொல்லை தட்டாதவர். அது அவ்வளவும் அவருக்கே உரித்தாக. மிகவும் உயர்ந்த மனிதர் அவர். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் நாள் போதாது, நேரம் போதாது. ஆகையினால் நானும் அவரும் இணைபிரியாத சகோதரர்கள். ஆனால் கூட பிறக்கவில்லை என்ற ஒரு இதுதான ஒழிய பாக்கியெல்லாம் அவர் வந்து மிகவும் உயர்ந்த மனிதர். ஒரு கம்பெனியில் வேலை செய்யும்போது கூட பணம் அவர் தான் வாங்குவார். அந்த பணத்தை என்னிடம் கொடுத்து விட்டு, அண்ணன் நீங்கள் தான் என் கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்படி உள்ள மனுஷரை நான் வந்து இதுவரையும் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட உயர்ந்த குணம் உள்ளவர். இது வாஸ்தவமான பேச்சு. குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி. குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி. கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே, கட்டி முகம் கொண்டவளே, காதல் பேச வந்தவளே. எட்டி எட்டி நின்னு நின்னு தவிப்பதென்ன இருட்டிலே, பட்டு காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசுலே. கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே, கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. எங்கள் மானசிக குருநாதர் சிஆர் சுப்பிரமணியன் காலம் சென்ற பிறகு அவர் காலமாயிட்டார். இருவரும் சேர்ந்தே இசையமைக்கணும் அப்படின்னார். அண்ணன் எனக்கு இந்த தொழிலே வேண்டாம், ஏதோ வாய்ச்சோம்னா ஏதோ பணம் கொடுக்குறாங்க பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடலாம், எனக்கு என்னத்துக்கு இந்த டியூன் நல்லால அந்த டியூன் நல்லால, இதெல்லாம் நீங்களே பார்த்துங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இசை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 900 இருக்கும், 900 படத்துக்கு மேலே நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். அதனால் என்றும் இனிமையான சங்கீதத்தை நாங்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் வழங்கும் திரும்பி பார்க்கிறேன் தொடர்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஜெனோவா பாடல்கள்லாம் போட்டோம். அந்த பாடல்கள் நல்லா ஹிட் ஆச்சு. எனக்கு ஜெனோவா மியூசிக் டேரக்டர் வாங்கி கொடுத்து SM ராஜான்னு ஒரு மியூசிக் டேரக்டர். அவர் வந்து நாடகம் கூட எனக்கு பழக்கம், அவர் தான் சிபாஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தனித்தனியாக படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே நானும் ராமத்தினாவும் சேர்ந்து பண்ணோம். அப்புறம் NSK வந்து எனக்கு நான் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஒரு 8 வயசு 9 வயசில் வேலை செய்கிற காலத்தில் வந்து NSK தெரியும் எனக்கு. அவர் வந்து நான் ஒரு சுமாராக மியூசிக் பண்ணுவேங்கிற தெரிஞ்ச உடனே அவருடைய சொந்த படம் பணங்கிற படத்துக்கு அவர் தான் டைரக்ட் பண்ணார். ALS ப்ரொடக்ஷன் நினைக்கிறாரு. அதில் ஒரு டைரக்டர் என்ன மியூசிக் டைரக்டராக போட்டார். எங்கே தேடுவே
எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் உலகம் செழிக்க உதவும் பணத்தை எங்கே தேடுவேன் அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன் அரசர் முதல் ஆண்டியும் ஆசைப்படும் பணத்தை எங்கே தேடுவேன் கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ கருப்பு மார்க்கெட்டில் கலங்குகின்றாயோ கஞ்சன் கையிலே சிக்கிக் கொண்டாயோ கிண்டி ரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ கிண்டி ரேசில் சுத்தி கிருகிருத்தாயோ அண்டின பேர்களை ரெண்டும் செய்யும் பணத்தை எங்கே தேடுவே பணத்தை எங்கே தேடுவே கூட உட்காந்து வேலை வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டுகள்லாம் போட்டுட்டு அப்புறம் ராமத்திலாம் கூட இருக்கார். அப்போ எல்லாம் பாட்டெல்லாம் கேட்டார். கேட்டால் ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு சொல்லி பாட்டுக்கு பேர் டைட்டிலுக்கு பேர் வைக்கும்போது எப்படி போடலாம் டைட்டில் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன் என்ன கேட்டார் உன்னை அபிப்பிராயம் என்னன்னு. இந்த ராமூர்த்தியில் தான் எனக்கு வழிகாட்டினார், அவர் தான் வயசில் பெரியவர், அதனால் தயவுசெய்து ராமூர்த்தி விஸ்வநாதன் போடுங்க, எனக்கு அதான் சந்தோஷம் அப்படின்னேன். அவர் சொன்னார், நீ சின்ன பையன் அவன் பெரியவன், நீ சரிஞ்சாலும் உன்னை தாங்கிப்பான், அதனால் விஸ்வநாத ராமூர்த்தின்னு போடு. அவர் நொண்டி சாக்கு சொன்னார். அப்படி நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, எனக்கு மனசு இஷ்டம் இல்லை. அவர் ராமூர்த்தி விஸ்வநாதன் போடணும் தான் ஆசைப்பட்டேன். அவர் சாக்கு அப்படி சொல்லி விஸ்வநாத ராமூர்த்தின்னு போடுங்கன்னு சொல்லி எனக்கு சின்ன பிள்ளைன்னு தெரியும் வர. அப்புறம் தான் விஸ்வநாத ராமூர்த்தி பல படங்களுக்கு மியூசிக் பண்ணோம். இப்போவும் எனக்கு என்ன வழிகாட்டி எனக்கு தாசியாக இருக்கார். எனக்கு சமயங்களில் அட்வைஸ் பண்ணுவார், நானும் போய் மீட் பண்ணுவேன். அவருடைய பாசம், அவருடைய அன்பு, அவருடைய ஆதரவு எனக்கு இருக்குது. எங்களை போன்ற பலருக்கு இசை பிச்சை போட்ட ஒரு மகான் எம்எஸ் விஸ்வநாதன். அவங்கள பார்க்கும்போது சந்தோஷம், பேசும்போது இன்னும் மகிழ்ச்சி, அவங்கள பாடும்போது ஜீவனெல்லாம் நிறைந்து வழியும், ரொம்ப ரொம்ப வழியும். அவருடைய பாட்டு எல்லா பாடல்களும் நல்ல பாடல்களும் எனக்கெல்லாம் மனப்பாடம். நாங்கள் மியூசிக் கற்றுக்கலை, எம்எஸ் விஸ்வநாதனை கற்றுக்கொண்டோம். எம்எஸ் விஸ்வநாதன் கற்றுக்கொண்டா போகிறோம், உங்களுக்கு எல்லா பாட்டும் வந்துடும். என்னென்ன பாவங்கள் அவர் போட்டதெல்லாம் ரொம்ப அற்புதமான பாட்டு. காதல் சிறகு எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இருகை கொண்டு வணங்கவா இருகை. என்ன பாட்டு சார்! அவர் பாடல்கள் நிறைய பாட்டு, அதாவது எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜீவனோட நாங்கள் சாப்பிட்ற அரிசியோட கலந்தவர் எம்எஸ் விஸ்வநாதன். இன்றைக்கி சாப்பிட்ற தண்ணியில் கூட கலந்துடுறார். ஏன்னா அவர் இல்லைன்னா நாங்கள் மியூசிக் லைனுக்கு வந்திருக்கவே முடியாது. நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா மியூசிக் ரைட்டர் இருக்காங்கன்னு சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன்ற ஒரு ரூட்டை பிடிச்சி தான் நம்மளாம் வந்திருக்கோமே தவிர அந்த இசை முன்னோர்கள் இல்லைன்னா இன்றைக்கி இசை கிடையாது. அவரெல்லாம் தெய்வம் மாதிரி வச்சு பூஜிக்கக்கூடியவங்க நாங்கள். அவர்களோட பழகிறது தெய்வத்தோட பழகிற மாதிரி ஒரு செயலாக நம்ம மனசுக்குள்ள நினச்சிருக்கோம். அந்த மகானை பற்றி எடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அவரை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு அந்த மகான் வாழ்த்துகிறேன். அண்ணா எம்எஸ் அண்ணா, சாஷ்டாங்கமான நமஸ்காரங்கள். அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா, அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா. இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. அப்போது ஒரு காலத்தில் என்ன ஆகி போச்சுனாக்கா, நாங்கள் படங்களில் வேலை செய்வதெல்லாம் 2 பேரும் உட்காந்து கம்போஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பாட்டு எடுக்கும்போது பாட்டு எடுப்போம். அதில் ஒரு சின்ன அப்போ கண்ணதாசன், மருதகாசி எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்டு. கண்ணதாசன் தான் சேலம் மாடர்ன் ரிஜிஸ்டரில் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணார். நான் ஒரு காலத்தில் மாடர்ன் ரிஜிஸ்டரில் கோரஸ்லாம் பாடியிருக்கேன். இப்போ மியூசிக் டைரக்டராக கூப்பிட்றாங்க. நான் போன உடனே டிஆர் சுந்தரம் பார்த்தாரு, எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் 2 பேரும் நின்றுட்டே இருந்தோம். மெடிமிக்ஸ் தொடர்கிறது. டிஆர் சுந்தரம் பார்த்தாரு, எங்களை கூப்பிட்டாரு. நாங்கள் 2 பேரும் நின்றுட்டே இருந்தோம். அவர் உட்காந்துட்டு இருந்தார்.
அப்புறம் சொன்னேன், என்னப்பா நான் வந்து இங்கே நிறையா ஹிந்தி பாட்டு அந்த மாதிரி பாட்டுகள்லாம் காப்பி அடித்து தான் மியூசிக் டேரக்டரில் போட சொல்லுவேன். சப்போஸ் நீங்களும் அப்படி செஞ்சால் நீங்கள் செய்யுங்க, இல்லைனா உங்கள் இஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ராமத்தினம் சொன்னார், நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் சரியாக மெட்டு போட்டு பாட்டுகள் தான் ஹிட்டாக இருக்குது, அதில் ஒரு ஆதாரம் இருக்குது, அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நாங்கள் வேலை செய்கிறோம், இல்லைன்னா எங்களை விட்டுடுங்க அப்படின்னோம். அப்போ தான் மாடர்ன் டேஸ்ட்டில் வேறு மெட்டு, ஹிந்தி மெட்டுக்கோ இங்கிலீஷ் மெட்டுக்கோ பாட்டு போடாத ஒரு காலம் வந்து எங்கள் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் வேலை செய்யும்போது சொந்த மெட்டு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு சொன்னபோது அவர் ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு டியூன் மட்டும் எங்களுக்கு தெரியாமல் எடுத்து போட்டிருக்காரு, ஒரு ஹிந்தி டியூனை. அது கேட்ட உடனே நாங்கள் சொன்னோம், இது எங்களுக்கு தெரிஞ்சே போட்டுக்கலாமே, தெரியாமல் பண்ணிருக்கல, நல்லா இல்லை, இல்லை உங்கள் மனநிலை என்ன இருக்குன்னு பார்த்தேன். அவர் ஒரு பெரிய மகான். மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ, நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ. எப்பொழுதுமே மியூசிக் டைரக்டர் ப்ரொடியூசர் நடிக்கிறவங்க கூட எம்ஜிஆர் வந்து கேட்பார், சில இடத்துல பாட்டு சிவாஜி வந்து கேட்பார். பட் எல்லாரும் எம்ஜிஆருக்கு சிவாஜிக்கு ஜெமினி கணேசன் நான் பாட்டு போடல, அந்த கதாபாத்திரத்துக்கு போட்ட பாட்டு தான். இப்போ நானாக நைட்டாங்கிற பாட்டை சிவாஜி கணேசன் பண்ண நல்லா இருக்குமா, அந்த கேரக்டர் நல்லா இருக்காது. அது மாதிரி அந்த கேரக்டருக்கு பாட்டு, அந்த பாட்டுக்கு மெட்டுக்கு வாய்ஸு இதெல்லாம் சேர்ந்து வரும்போது பாட்டுடைய எல்லாம் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது என்னுடைய அனுபவம், வாழ்க்கை அனுபவம். நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, உன் சம்மதம் கேட்டேன் ஏன் தலை குனிந்தாயோ, என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்குகிறாய். கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி, செம்மாம்பழம் போலே கண்ணும் சிவந்து விட்டதடி, கொண்ட மௌனத்தினாலே இதை கனிந்து விட்டதடி, சுகம் ஊறி விட்டதடி, முகம் மாறி விட்டதடி, சுகம் ஊறி விட்டதடி, முகம் மாறி விட்டதடி, நெஞ்சில் அன்றில்லாத நாணம் இன்று எங்கு வந்ததடி, என்ன என்ன என்ன. நான் வந்து ஒர்க் பண்ண பெரிய பாக்கியம் எனக்கு எல்லாம், நான் ஏவிஎம் ஜிட்டார் மெய்யப்பன், எஸ்எஸ் வாசன் ஜெமினி, டிஆர்எஸ் சுந்தரம், இவங்கெல்லாம் பெரிய லெஜண்ட்ஸு. அவங்க கூடலாம் உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அவங்களுடைய அபிப்பிராயம், ஏன்னா அவங்களுக்கு மியூசிக் தெரிஞ்சால் நம்மளை கூப்பிடுவாங்களா, கூட மாட்டாங்க. அவங்க என்ன அபிப்பிராயம், அவங்க படத்தில் என்ன தேவை, அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணும் அங்கே விவரமாக சொல்லி நம்ம புரிய வச்சு போட்டால் தான் அந்த பாட்டும் எடுபடும், அந்த படத்தில் நடிக்கிற சந்தர்ப்பங்களும் நல்லாயிருக்கும், சீக்வன்ஸும் சரியாக இருக்கும். அதனால் அவர் சொல்கிறபடி கேட்கணும். வந்து இந்த மியூசிக் டைரக்டருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கெதர், ஒற்றுமையாக வாழ்ந்து ஒன்று சேர்ந்து ஒரே யூனிட்டாக பழகி டீம் ஒர்க் மாதிரி பண்ணால் தான் இது சக்ஸஸ் ஆகும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்ல வார்த்தை. திரு ஏவி மெய்யப்ப செட்டியார், திரு எஸ்எஸ் வாசன், திரு டிஆர் சுந்தரம் இவங்கெல்லாம் பெரிய தயாரிப்பாளர்களா இருக்கிறதுக்கு காரணமே அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பெருசா இருக்கிறது தான். அந்த எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்தணும்னா நம்ம எம்எஸ்வி சார் மாதிரி திறமையானவங்களால மட்டும்தான் முடியும்.